அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ரமலான் மாதத்துடைய 20வது இரவை நாம் வந்து அடைந்திருக்கிறோம். இதில் கடந்த 19 தினங்களாக 2 தொடர்களாக நாம் 2 வெவ்வேறான தலைப்புகளில் செய்திகளை பார்த்தோம். முதல் 10 நாட்களில் அழிக்கப்பட்டோர் என்கிற தொடரின் கீழும், இரண்டாவது இருக்கக்கூடிய கடந்த 9 தினங்களாக முன்பொரு காலத்தில் என்கிற தலைப்பின் கீழும் செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இன்றைய தினம் அடுத்ததாக ஒரு செய்திகளுக்குள் செல்லாமல் இவ்வளவு நாட்களாக நாம் பார்த்த அந்த செய்திகளை மீண்டும் ஒரு திருப்புதல் பார்த்தோம் என்றால் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்கிற நோக்கத்தில் இன்றைக்கு பயான் இல்லாமல் இது நாள் வரைக்கும் பார்த்திருக்கிற தலைப்புகளை மீண்டும் ஒரு திருப்புதல். அத்தோடு நாம் இப்போ தற்போது கடைசி 10க்கு வந்துவிட்டோம். இதில் ஒற்றைப்படையான இரவுகள் நிறைய 5 இரவுகள் வருகின்றன. அந்த 5 இரவுகளை நாம் எப்படி அணுகுவது என்கிற தகவலையும் சில சுருக்கமாக நாம் என்ன பண்ணலாம், இன்றைக்கு பார்க்கலாம். அது கடைசி தான். இப்போ முதல்ல நம்ம இந்த செய்திகளுக்கு வருவோம், சரியா? இப்போ முதல் 10 நாட்கள், முதல்ல அழிக்கப்பட்டோர், பிறகு முன்பொரு காலத்தில். இந்த அழிக்கப்பட்டோர் என்கிற தலைப்பின் கீழ் நாம் என்ன பார்த்தோம்? ஒரு செய்தியை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது யாருடைய காலத்தில் நடந்தது, அதிலிருந்து நாம் பெறுகிற பாடங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும், சரியா? ஒரே நபர் எழுந்திருச்சு அப்படியே 10ஐயும் சொல்லலாம் தேவையில்லை. நான் ஒன்றை சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒன்றை தெளிவாக சொல்ல வேண்டும், அதுதான், சரியா? பெண்கள் சைட்லேருந்து ஆரம்பிப்போம். பெண்கள் தரப்பில் இந்த அழிக்கப்பட்டோர் அப்படிங்கிற தொடர் கடந்த முதல் 10 தினங்களில் பார்த்தோம் இல்லையா? அந்த 10 தினங்களில் அழிக்கப்பட்டோருங்கிற தொடரின் கீழ் நாம் பார்த்த தகவல்கள் என்னென்ன, அப்படி அதுலேருந்து நம்ம பெறக்கூடிய பாடங்கள் என்ன, அது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். பெண்கள் பகுதியில் இங்கே கேட்குறது உங்களை கேள்வி கேட்கணுங்கிற நோக்கம் கிடையாது. ஜஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது திரும்பவும் மனசுக்குள்ளே பதிகிறதுக்காக தான் நம்ம கேட்குறோம். உங்களை கேள்வி கேட்டு அந்த மாதிரியான ஒரு எண்ணம்லாம் கிடையாது, திரும்பவும் மனசில் பதிகிறதுக்காக. மைக் வேணுங்களா? மைக் வேணுமா? இந்த சொல்லுங்க, மைக் வந்துருச்சு.
அடுத்து என்ன டீ வந்துருச்சா இல்லையா? பெண்கள் போயிட சொல்லுங்க. அலைக்கும் சலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சரி, அதுல இருந்து நம்ம என்ன பார்த்தோம், என்ன படிப்பினை? இணை வச்சுக்கிட்டே இருந்ததுனால அல்லாஹ் வந்து அந்த சமூகத்தாரை அல்லாஹ் அழித்தான். ஸோ நாம இணை வைக்க கூடாது, அதுவா? அப்படியாமா? அப்படியா? சரி, ஓகே. சரி, மைக்கு மாத்துங்க. வேற யாராவது சொல்லுங்க. அடுத்தது என்ன? ஆது கூட்டத்தார் பெருமை அடிச்சதுனால ஆது கூட்டத்தாரை வந்து அல்லாஹ் அழித்தான். ஸோ அதுலேருந்து நம்மக்கான லெசன் என்னன்னா, நாம பெருமை அடிக்க கூடாது. சரியா? ஆதுக்கான இன்னொரு பேரு இரம் சமூகம். இரம் சமூகம்னாலும் அது ஆது கூட்டத்தார் தான். ஓகே, தென் அடுத்தது வேற யாராவது? ஒரு 2 சொல்லியிருக்கிறீங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னம்மா? இல்ல, வேற சொன்னவங்களே சொல்லாதீங்க, அடுத்தடுத்து சொல்லுங்க. வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. வரம்பு மீறினதுனால சாலிஹ் நபி கூட்டத்தாரே அல்லாஹ் அழித்தார். அது என்ன வரம்பு மீறுதல்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சியான ஒட்டகத்தை அவங்க கொல்லக்கூடாதுங்கிற ஒப்பந்தத்தில் அல்லாஹ் அனுப்பி விட்டான். ஆனால் கொண்டுட்டாங்க. அப்போ வரம்பு மீறுதல், அல்லாஹ் மேலே அச்சம் இல்லாமல் வரம்பு மீறினாங்க. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அழித்து விட்டான். சரி, ஓகே. தென் வேற யாராவது? வேற அலைஹிஸ்ஸலாம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தாரை ஒரு இயற்கைக்கு புறம்பான ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அழித்தான். சரியா? ஓகே. தென் 4 பேர் சொல்லியிருக்கீங்களா? நூஹ் 1, ஆது 2, சாலிஹ் 3, லூத் 4. வேற 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 யாராவது? சனிக்கிழமை அல்லாஹ் தடுத்த தினத்துல அவங்க மீன் பிடிக்க போனாங்க. அதனால அல்லாஹ் அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் மாற்றிவிட்டாங்க. சரியா? அப்போ அழிக்கப்பட்டோர்ல இந்த ஒரு 5 விஷயங்களை நம்ம பார்த்தோம். மீதி 5 ஆண்கள் தரப்புல இருந்து சொல்லுங்க யாராவது. மைக் அங்கேயே வச்சுக்கோங்க, வேண்டாம். மீதி 5 ஆண்கள் தரப்புல இருந்து அழிக்கப்பட்டோர்ல. யாரு? தோட்டம் கொடுக்கப்பட்டோர் 2 பேர் வந்து ரொம்ப தலைகணமாக அவர் நடந்து கொண்டதுனால அவர் என்ன பண்ணா, அல்லாஹ் அந்த தோட்டத்திற்குரியவர்களை அல்லாஹ் வந்து அழித்தான். சரியா? அதனால அது ஒன்று. சரி, 6 ஆச்சு. மீதி இல்ல நான் கேட்கறது அழிக்கப்பட்டோர். ஃபிரௌன் என்பவனை அல்லாஹ் ஆணவக்காரனை அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை எவ்வளவுதான் காண்பித்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ளாம இறுதி நேரத்தில் தான் அவன் என்ன பண்றான், அந்த நான் வந்து மூசாவுடைய இறைவனை நான் நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான் இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிழை. எனவே இறுதி நேரத்துல நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே நாளைக்கு தௌபா செய்யறேன், அடுத்த நாள் இஸ்திக்ஃபார் செய்யறேன் அப்படின்னு போகாம உடனுக்குடனே செய்யணும். இறுதி வரைக்கும் தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே, 7. மீதி
வேற யாராவது ஆண்கள்? பூகம்பம்னா நிறைய பேரை பூகம்பத்தில் தான் அல்லாஹ் அழிச்சான். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தாரை அல்லாஹ் எப்படி அழிச்சான், எதனால் அழிச்சா அப்படின்னா, அவர்கள் ஈமான் கொண்டவரை நாட்டை விட்டே வெளியேற்றணும்னு முடிவு பண்ணதுனால அவர்களுடைய அந்த ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தாரை ஷுவைப் நபியை காப்பாற்றிட்டு மீதி ஆட்களை அல்லாஹ் அழித்தான். சரி, 8 மீதி இன்னும் 2 சொல்லிட்டாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. பாப்பா இந்த 2 யார் சொல்றாங்கன்னு பாப்போம். புரியல? சொல்லிட்டாங்க. நபிமார வரலாம் முடிஞ்சு, எல்லா நபியும் சொல்லிட்டாங்க. வேற இத்ரீஸ் பேசவே இல்லை. யானைப்படை, அபரஹா என்கிற ஒரு மன்னன் யானைப்படையை எடுத்து வந்து காபாவை அழிச்சதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அழித்தான் அப்படிங்கிற ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அது ஒரு அழிவு. 9 வேற வேற ஐடியா இல்லையா? யாருக்குமே ஐடியா இல்லையா? ஏன்னா நம்ம சுயமா நம்ம வாழ்க்கையில பிராக்டிக்கல் லைஃப்ல அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு மேட்ரு. அதை பத்தி ஒரு நாள் பேசணும். சுலைமான் நபி காட்ட வச்சுன்னா அழிக்கலையே, நான் பேச வைக்க. சுலைமான் நபி காலத்துல அழிவு ஒண்ணு வரலையே. வேற யாராவது நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு மேட்டர் சொன்னோமே ஒரு நாள். இன்னும் வரலையா? ஸ்ட்ரைக்கா வரலையா? சரி, உங்க மகள விருந்து கூட்டா போயிலாம் போக மாட்டீங்களா? குரானின் அடிப்படையில் இல்ல நான் அந்த ஜமாத் இந்த மாதிரி போக இருந்துருக்கீங்களா? இதை ஒட்டி ஒன்று பேசுனோம். இன்னும் ஸ்ட்ரைக்கா வரலையா? சரி, இதை பெண்கள் தரப்புல யார் சொல்லுவா? கருத்து வேறுபாடுகள் கொண்டதனால நீங்கள் அழிக்கப்பட்டீர்கள். குர்ஆன் ஒருத்தர் ஓது வரும் பொழுது கருத்து வேறுபாடு நீங்க அதிகமா கொள்ளாதீர்கள், அப்படி கொண்டீங்கன்னா நீங்க அழிக்கப்படுவீர்கள் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அது ஒரு அழிவை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து போட்டு நாம தகவல்களாக தெரிவித்தோம். ஆக அழிக்கப்பட்டோர் என்கிற வரலாறுல இப்ப எதுக்கு கேள்வி கேட்கப்படுது தெரியுமா? சும்மா ஏதோ உங்களை கேள்வி கேட்கணும் நோக்கம் இல்லை, அதற்கு எனக்கு தகுதியும் இல்லை. அதாவது அதை நீங்க மனசுல பதிய வச்சு இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு அழிவை நமக்கும் அல்லாஹ் நாடினால் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அழிவதை தவிர ஒரு வழியே கிடையாது. நாளைக்கு ஒரு கூடுமத்தை திரிச்சுட்டு அல்லாஹ் நாடி இருக்கான்னு நீங்க அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு பெரும் வெள்ளத்தை வச்சு திருச்சி ஒரு குழுக்கலாம்னு நல்லா நினைச்சிருந்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த அழிவுகள்ல இருந்து அந்த அழிவுக்கு பிறகு நாம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதா பிரச்சனை. இவ்வளவு நபிமார்களுடைய வரலாறுகள் அல்லாஹ் சொல்லணும், சும்மா கேள்வி கேட்டு போறதுக்காக சொல்லலை, சும்மா பரிசு வாங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்லிட்டு போல. நாம என்ன அதுல இருந்து பாடம் படிச்சோம். ஒரு விஷயத்தை யதார்த்தமாக சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்தெந்த சமூகங்களை எல்லாம் அழித்தானோ, எந்த காரணத்திற்காக அழித்தானோ, அந்த அத்தனை காரணங்களுமே இன்றைக்கு மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நூஹ் நபியுடைய காலத்தில் ஷிர்க்குக்காக அல்லாஹ் ஷிர்க் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. பெருமைக்கு அல்லாஹ் ஆது கூட்டத்தாரை அடிச்சானா இன்னைக்கு நான் தான் வல்லாதிக்க தேசம்னு ஆணவத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன கட்டளையை பின்பற்றாத இருக்கிறார்கள். கருத்து வேறுபாடு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அப்ப அழிக்கப்பட்டோர் என்கிற வரலாற்றிலிருந்து நாம் பெறுகிற பாடம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிக்க நாடிவிட்டால் நபிமார்கள் சமூகத்தை எப்படி யாரெல்லாம் முஸ்லீமா இருந்தாங்களோ அவங்கள காப்பாற்றி விட்டு
மீதி நபர்களை வந்து அல்லாஹ் காப்பாத்த அழிச்சானோ அந்த மாதிரி அல்லாஹ் அழிக்க மாட்டான். இப்போ நபி யாரும் இல்லை, இப்போ நபி யாரும் இல்லை, இல்லாததுனால அழிவுன்னு ஒன்று வந்துச்சுன்னா எல்லோரும் தான் சேர்ந்து அழிவோம், எல்லாரும் தான் சேர்ந்து அழிக்கப்படுவார்கள். பிறகு அவருடைய எண்ணங்களுக்கு தக்கவாறு எழுப்பப்படுவார்கள். ஆக அழிவுன்னு வந்து அதான் ஃபைனல், முடிஞ்சு போச்சு. நம்ம பரீட்சை முடிஞ்சு டைம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், பேப்பரை கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். ஆனால் அதன் பிறகு அந்த பேப்பரில் நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், நம்ம என்ன அமல்களை செஞ்சிருக்கிறோங்கிறது யாருக்கும் தெரியாது. அதை நாமளே என்ன பண்ணலாம், நம்மளை நாமளே ரெக்டிஃபை பண்ணிக்க வேண்டியதான், சரியா? அதனால அதுல இருந்து அந்த ஒரு பாடம். தென் அடுத்த 9 நாட்கள்ல என்ன தலைப்பு, முன்பொரு காலத்தில் பார்த்தோமா, தலைப்பா தானே? சரி, இந்த முன்பொரு காலத்தில் அப்படிங்கிறதுல என்னென்ன பார்த்தோன்னு ஒரு பெண்கள் தரப்புல சொல்லுங்க. முன்பொரு காலத்தில் இப்போ சீக்கிரம் சொல்லுங்கம்மா, மைக் வாங்கி, டைம் ஆயிடுச்சு. சதக்கா வந்து செய்யணும்னு அதை எந்த முன்பொரு காலத்தில் நடந்த சம்பவத்திலிருந்து எடுக்கிறீங்க? சதக்கா செய்யணும்னு சொன்னீங்கல்ல, அந்த சதக்கா செய்யணுங்கிற அந்த பாடத்தை எந்த முன்பொரு காலத்தில் நடந்த சம்பவத்திலிருந்து பாடமாக எடுத்தோம்? அது வந்து இந்த காலத்தில் நடந்தது, முன்பொரு காலம்ல ரசூலுல்லாஹ்வுடைய உம்மாவோட நடந்தது. அது நான் கேட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்திலிருந்து எதில் எடுத்தோம்? வேற யாராவது சொல்றீங்களா? டக்குன்னு ஐடியா. எந்த முன்பொரு காலத்தில் நடந்த சம்பவத்திலிருந்து அதை எடுத்தோம்? எது? இல்லம்மா, இங்க பதில் சொல்றீங்களா? அது உல தூய்மை. சதக்காவை எங்க இருந்து எடுத்தோம்? சரி, ஆண்கள் தரப்புல எது? மேகத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, இன்னாருடைய தோட்டத்துல மழை பொழினு. அதான் அந்த முன்பொரு காலத்தில் அந்த சம்பவத்துல இருந்து தான் சதக்கா நம்ம செய்யணும். ஏன்னா அது யாருடைய தோட்டம், என்ன பண்ணாருன்னு பார்த்தா, தனக்கு வரக்கூடிய ஒட்டுமொத்த வருமானத்துல ஒரு பங்கை சதக்காவாகவும் இன்னொரு பங்கை குடும்பத்தாருக்கும் செலவழித்து 3வது பங்கை மீண்டும் அவருடைய விவசாய தொழிலிலேயே அவர் முதலீடு செய்தார். சரியா? அந்த ஒன்று. வேற 2வது வேற ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, வேற சரி சரி சொல்லுங்க. வேற இது அழிக்கப்பட்ட ஒரு வரலாறுல பேசினதுமா. நான் கேட்கறது இப்ப முன்பொரு காலத்தில் வந்தாச்சு. சரி, நல்லா, அதாவது ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கங்களேன். எதுல இருந்து எடுத்து வர்ற? புகார்ல இருந்தா? நான் கேட்கறது சம்பவத்தை கேட்கிறேன். சம்பவம் எந்த சம்பவம்? அதாவது 3 பேருமே, ஒருத்தர் பார்வை அற்றவராக இருப்பார், இன்னொருத்தவர் வழுக்கை தலை, இன்னொருத்தவர் தொழுநோய். இவங்களுக்கு மலக்க அனுப்பிச்சு அல்ல என்ன பண்ணுவான், அதெல்லாம் சரியாக்கிடுவான்.
சரியாக்கி திரும்பவும் சோதிக்கிறதுக்காக அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு வழிபோக்கன் போய் எனக்கு ஒன்றுமே இல்லை, சதக்கா செய்யுங்க, தான தர்மம் பண்ணுங்க, உதவி செய்யுங்கன்னா செய்யலை. கண் பார்வை அற்றவர் மட்டும்தான் செஞ்சார். அப்போ நம்முடைய முன்னாடி வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் முன்னேறி வந்தோம்னா பழசை மறக்காமல் அல்லாஹ்வுடைய வழியில் நம்ம என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும் அதிகமாக அப்படிங்கிற அது ஒன்று. சரி, அப்போ 2 சொல்லியிருக்கிறீங்க. ஒன்று சதக்கா, இன்னொன்று நன்றி செலுத்துறதுன்னு. இன்னொன்று வேற வேற இறை அச்சமா? எதுல இருந்து? நெருப்பு குண்டமா? நெருப்பு குண்டது இறை அச்சம்னு எடுக்க முடியாது. இறை அச்சம் நம்ம இல்ல. அதான் நெருப்பு குண்டம், அதான் சொல்லிட்டாரு. என்ன லெசன் நீங்க சொன்ன? கரெக்ட், நெருப்பு குண்ட கரெக்ட். அதெல்லாம் நம்ம கிடைக்கிற லெசன் என்ன தெரியுமா? இறையச்சம் கிடையாது. அவன இறையச்சம் தான், அவன் ஏன் தூக்கி நெருப்பு குண்டத்துல போட போறான்? உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏத்துக்கிட்டோம்னா கடைசியா அந்த தாய் போய் உழுவுற போறப்ப குழந்தைய வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு நிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை பேசுச்சு இல்லையா, அம்மா பொறுமையாரு, நீ உறுதியான மார்க்கத்துல இருக்கிற அப்படின்னு சொன்னிச்சு இல்லையா. அவங்களும் குதிச்சுட்டாங்க தான், ஆனாலும் அந்த மார்க்கத்துக்காக செஞ்ச அந்த தியாகம். ரைட்டு, அது ஒன்று. 3 வேற சரி, வெரி குட். நேற்று சொன்னது சபிக்க கூடாது. அதை எதுல இருந்து எடுக்கிறோம்? அதை எதுல இருந்து எடுக்கிறோம்? நேற்று சொன்னோமே, அவன் பேரு எந்த சம்பவத்திலிருந்து அதை எடுக்கிறோம்? ஜுரைஜ். சரிங்களா, அது ஒன்று. வேற இப்ப எத்தனை சொல்லியிருக்காங்க? 4. தொழுநோய் 1, அந்த நெருப்பு குண்டம் 2, சதக்கா 1 3, ஜுரைஜ் 1 4. வேற இளைஞர்கள் குகையில தங்கியிருந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம என்ன பாடம் எடுக்கிறோம்னா, அவங்க ரக்கீம்னு அல்லாஹ் சொல்றான். ரக்கீம்னா அந்த ஏட்டுக்குரியவர்கள். அதுக்கு என்ன விளக்குங்கிறதை பார்த்துட்டு பிளஸ் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு இளைஞர்கள் மெனக்கெட்டாங்க. ஏன்னா அது இளைஞர்களை பத்தி. ஒரு முதியவர்கள் கூட இனிமேல் என்னப்பா வாழ்க்கைன்னு போய் உட்காந்துடலாம், என்னமோ சோறு கிடைச்சிட்டோ கிடைக்கலையோ, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்னன்னு உட்காந்துடலாம். ஆனா இளைஞர்கள் போய் உட்கார்றான் பார்த்தீங்களா, வாழ வேண்டிய வயசுல போய் உட்கார்றான் பாருங்க. இப்போ அது என்ன பாடம்னா, இன்றைய இளைஞர்கள் வந்து அல்லாஹ்வுக்காக தங்களை தாங்க நிறைய மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை அதுல பார்த்தோம். 5 வேற துல்கர்னைன் 1 6. வேற துல்கர்னைன் 1 6. வேற ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கல்வியை வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது 7. வேற வேற ஹலாலான வருமானம். அது எங்க இருந்து எடுத்தோம்? நிலத்துல கிடைச்ச புதையலை வச்சு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா, இது எனக்கு வேணாம், இது உங்களுக்கு தான். அவர் சொன்னாரு உங்களுக்கு தான் அப்படின்னு. அது 1 8. வேற அல்லாஹ்வுக்காக எல்லாமே செய்யணும். அதை எதுல இருந்து எடுத்தீங்க? உள தூய்மை. உள தூய்மை. சரியா, அந்த பையன் அதான் சொல்றாரு, உள தூய்மை. அதாவது 3 பேர் இருந்தாங்க இல்லையா, எந்த 3 பேரு? சதக்கா செஞ்சது திருடனுக்கு, ஒரு நடத்தை கெட்ட ஒரு மனிதருக்கு, வள்ளலுக்கு. ஆனாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கிட்டாங்க, அல்லாஹ்வுக்காக செஞ்சங்கிற அந்த தன்மையினால். சரி, நல்லா கவனிங்க. இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயான் நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ராக்டிக்கலாக பேசுகிறோம். எல்லாருக்கும் எக்ஸைட்டட்லாம் கிடையாது. இப்போ 95களில் பயான் கேட்ட அந்த ஒரு சமுதாயம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் என்னன்னா நோட்டு பேனாவோட உட்காருவாங்க. ஒரு தகவல் சொல்லப்படுது அப்படின்னா அதை நோட்ஸ் எடுத்து அதை எடுத்து போய் படிக்கிறது, அது அப்படியே மனசுல ஆழ பதியும். பிறகு 2000லேருந்து 2010 வரைக்கும் ஒரு ஜெனரேஷன் வந்தாங்க. அவங்களும் நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து, கொஞ்சம் இன்டர்நெட் யுகம் வந்துச்சா, அந்த சொல்லக்கூடிய விஷயத்தை இன்டர்நெட்டில் படிக்கிறது, இன்டர்நெட்டில் அந்த வீடியோவை பார்க்கறது, கம்ப்யூட்டரில் அதை சேமித்து வச்சுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு யுகமாக இருந்துகிட்டு இருந்தாங்க. இவங்கள்ட்ட இருந்தது 2010க்கு பிறகுலாம். இன்றைக்கெலாம் நீங்கள் போய் இப்போ நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் போய் நெட்டை ஆன் பண்ணுங்க, 12 குரூப் இருக்குன்னா 12 குரூப்லேயே பயான் கொட்டி கிடக்கும். கொட்டி கிடக்குதா இல்லையா? இவர் இங்கே பேசுகிறாரு, அவர் அங்கே பேசுனாரு, இவர் இங்கே பேசுனது, அவர் அங்கே பேசுனது, இவர் இங்கே பேசுனது கொட்டி கிடக்கும்.
இன்னைக்கு பயானு நம்முடைய மடியில வந்து கொட்டி கிடக்குது. ஆனா அதுல இருந்து எவ்வளவு பேரு அதை உள்ளார்த்தமா கேட்டு அதுல இருந்து ஏதாவது நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கலாம், அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றலாம், இதை நம்முடைய ஹேபிட்டா மாத்தலாம் அப்படிங்கிறதுல வந்து எவ்வளவு பேர் மெனக்கடுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரேர். இன்னைக்கு பயானுங்கிறது ஒரு ரிச்சுவல் செரிமனி மாதிரி ஆயிடுச்சு, ஒரு சடங்கு, அவ்வளவுதான். ஜும்மா பயான்ல உட்காரானா ஒரு இபாதத்துக்குன்னு உட்காடுறாங்க, அவ்வளவுதான். புரியுதா? ஜும்மா பயானுங்கிறது எதுக்காக உட்காடுறாங்கன்னா இபாதத்து. ஜும்மால பயான கேட்கறது இபாதத்து. மீது எங்க பயான வச்சாலும் அதை நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா சும்மா பயான் வச்சு கேள்வி பதில் வச்சு வந்து தாய் பேசிட்டு போறது, நீங்க உட்காந்து கேட்கறது, அதுல வந்து எதுவுமே இல்லை. அவர் பேசுறத ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், உள்வாங்கி இதை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து படிக்கலாம், இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்க ஆர்வமா இருந்தா மட்டும்தான் இல்மு உயரும். உங்க மார்க்கம் வந்து உள்ளுக்குள்ள போய் அதை தைக்கும். இல்லைன்னா ஏதோ சும்மா வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். சரியா? அதனால வந்து அந்த பயான கேட்டா பத்தாது, அதுல இருந்து என்ன நம்ம பண்ணணும், இந்த செய்தி ஒன்று புதுசா இருக்கு, அந்த ஒரு செய்தி ஒன்று புதுசா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் இல்லையா, அதுல ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாதான் அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பயான் இன்னைக்கு கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையுமே, எதை நம்ம பார்க்கறதுனே தெரியல, எதை நம்ம பார்க்கறதுனே தெரியல. சரியா? அதனால அந்த பயான் நிகழ்ச்சிகளை ரொம்ப பெண்கள் சைடுமா இங்க பாருங்களேன், நீங்க பெண்கள் வந்து வரீங்க, நீங்க அங்க யாராவது ஒரு 2 பேர் பேசுனீங்கன்னா ஒட்டுமொத்த பெண்களுக்கு அது கொலாப்ஸ் ஆயிரும். யாராவது உண்மையிலேயே கேட்கணும்னு ஆசைப்பட்டு வருவாங்க, அதுல இருந்து ஏதாவது லெசன் எடுக்கலான்னு வருவாங்க. 2 பேர் குழந்தைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க வந்து அவங்க அழுகிறதையோ அவங்க விளையாடுறதையோ நம்ம தடுக்கவே முடியாது, அது அவங்களுடைய இயல்பு. அதை எந்த மொழியில சொல்லி நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தணுமோ அதை நம்ம செஞ்சுக்க வேண்டியதுதான். சரியா? மற்றபடி நீங்க அங்க 2 பேர் ஏதாவது கொலாப்ஸ் ஆகும், அது ஒட்டு மொத்தமா அது வந்து யாருமே கேட்க முடியாத மாதிரி போயிடும். ஒரு 5 நிமிஷம் மைண்ட் வெளியில போவோம், போயிட்டு திருப்பி அமைதியாயிட்டு உள்ளார வருவீங்க, என்ன சொல்றோம்னே புரியாது. 5 நிமிஷம் அங்க நடந்த விஷயத்தை பார்த்துட்டே வெளியில போயிடும் மைண்டு. திரும்ப 5 நிமிஷம் நீங்க உள்ளார வந்தீங்கன்னா அது ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்காக அந்த கேள்வி கேட்டு திரும்பவும் மனசுக்குள்ள உட்கார வச்சது. அதனால ரமலான் மாசங்கிறதுல கொஞ்சம் நல்லா பாடம் எடுங்க, பாடம் படிங்க. இறுதியாக சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்ன தெரியுமா? ஒற்றைப்படை இரவு வருகிறது. இந்த ஒற்றைப்படை இரவுண்டா திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹி மின் குல்லி அம்ர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த 5 வசனம் தான் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி பேசுகிற வசனங்கள் திருமறையில, குர்ஆன்ல. இதை என்ன சொல்லப்படுது? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த குர்ஆன் நமக்கு லைலத்துல் கத்ர் இரவுல அருளப்பட்டது. அல்லாஹ் சொல்றான், நாம தான் அருளினோம், லைலத்துல் கத்ர் இரவுல அருளினோம். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இரவுனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ்வே கேட்டுட்டு பாருங்க, அல்லாஹ்வே கேள்வியை கேட்டு பதில் சொல்றான் பாருங்க. எடுத்த எடுப்புலயே இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர்னு சொல்லிட்டு லைலத்துல் கத்ரின்னு ஆரம்பிக்கலாம்ல பதில. வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஏன் கேள்வியை கேட்டான்ல, அது என்னன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் எல்லாருக்கும். அதுதான் இப்ப நம்ம கேள்வி கேட்டோம். புரியுதா? அப்ப வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ர்னா கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 நாட்கள் அல்ல, 1000 மாதங்கள். இந்த 1000 மாதங்களை நீங்க வருஷமா கன்வெர்ட் பண்ணா எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? யாராவது கன்வெர்ட் பண்ணிருக்கீங்களா? ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், அப்ப 1000 மாசம் அப்படிங்கிறது எத்தனை வருஷமா வரும்? 83.25 வருடங்கள் ஆகும். 83 வருஷம் 4 மாசம். ஒரே ஒரு இரவுங்கிறது, இந்த ஒரு இரவுல நீங்க செய்யக்கூடிய இபாதத்துங்கிறது, அந்த ஒரு இரவுல நீங்க செய்யக்கூடிய திக்ரு, துவா, பாவ மன்னிப்பு, தொழுகை, சதக்கா எதுவாக இருந்தாலும் அது ஒரே ஒரு இரவுக்கு செய்தது என்று அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான். 83 வருஷம் 4 மாசம் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லாஹ் தருவான். அது லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால். அந்த ஒரு இரவு ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபா சதக்கா செய்வீங்க, அது அந்த ஒரு இரவுன்னு அல்லாஹ் எடுத்துக்க மாட்டான். 83 வருஷம் 4 மாசம் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன நன்மை? ஒரு நிமிஷம் ஒரு நொடி தவறாம 83 வருஷம் 4 மாசம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அப்படி செஞ்சா என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும். இப்படித்தான் எல்லா அமல்களுக்குமே 83 வருஷம் 4 மாசம்
தொழுதுகிட்டே இருந்தா என்ன நன்மையோ அவ்வளவு நன்மையிலே அல்லாஹ் தருகிறான். எனவே அந்த ஒரு இரவை நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு இரவு எது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்ல வந்தாங்க. சொல்லியிருந்தாங்கன்னா 5 ஒற்றைப்படலாம் தேவையில்லை, ஈஸியா ஒண்ணு முடிச்சுட்டு போயிருக்கலாம். அதை சொல்ல வந்தப்ப அல்லாஹ் மறக்கடிச்சிட்டான். ரசூலுல்லாஹ் மறந்து போயிட்டாங்க, எந்த இதுவா அதுவான்னு மறந்து போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹ், ஒரே ஒரு குழு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. என்ன குழுனா, அந்த 10 நாட்கள்ல கடைசி வரக்கூடிய 10 நாட்கள்ல ஏதோ ஒன்று லைலத்துல் கத்ர் இருக்கு, நான் மறந்துட்டேன், ஆனால் அது ஒற்றைப்படையான இரவு தான் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப 10ங்கிறது 5ஆ குறைஞ்சு போச்சு. இந்த 5 இரவுல ஏதோ ஒன்று ஒற்றைப்படையான இரவு. அது 21ஆக இருக்கலாம், 23ஆ இருக்கலாம், 25ஆ இருக்கலாம், 27ஆ இருக்கலாம், 29 ரொம்ப சல்ஜாப்பா தெரியும். ஏன் ஈது நெருங்கிருச்சு, ரொம்ப அசால்ட்டா இருக்கும். அதுல கூட அல்லாஹ் வச்சு விட்டுருக்கலாம். இன்னைக்கு வச்சு விட்டுருவோம், பாதி பேர் வரமாட்டாங்க, தூக்கிடுவாங்க. தைக்க கொடுத்த ட்ரெஸ்ஸை வாங்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும். ஏன்னா அது அந்த இயல்பாக சோம்பேறித்தனம் வந்துடும்ல. பப்ளிக் எக்ஸாமுக்கு போவாங்க, எல்லாம் நல்லா பயங்கரமாக படிச்சுட்டு கடைசியில் சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் எடுத்து நம்ம போவான், சும்மா புக்கை வீசிக்கிட்டு சும்மா ஏதோ போகிறோன்ட்டு போவான், பயமே இருக்காது. ஏன்னா அது கடைசி எக்ஸாம்ல, அதனால எதுவுமே கடைசிக்கு நமக்கு என்ன இல்லை ஒரு இது இருக்காது. அல்லாஹ் ஒரு சோதனை 29 வச்சு விட்டுதான் வைக்கல, பாதி பேர் தேராது. ஏன்னா அதுல ரொம்ப நம்ம அசால்ட்டா இருக்கும். 5மே நமக்கு பெனிஃபிட் தான். எனவே இந்த 5ல நான் ஒன்று சொல்றேன். இந்த 20 நாள் நம்ம திக்ருகளை பார்த்தோம் இல்லையா, இந்த திக்ருகள் எல்லாமே பகல் நேரத்தில் செய்யற திக்ருகள் தான். பகலோ இரவோ நான் சொல்லியிருப்பேன், சரியா? இந்த ஒற்றைப்படையான இரவுல மட்டும் நீங்க என்ன தெரியுமா பண்ணுங்க, இந்த இப்ப நான் சொல்ற இந்த ஃபார்முலாவை உங்க லைஃப் டைமுக்கு வச்சுக்கிறீங்க. உங்க லைஃப் டைமுக்கு இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. ரமலான் மாசத்துல கடைசி ஒற்றைப்படையான இரவு 5ல பகல்ல செய்யக்கூடிய அந்த திக்ரு துவாவை எல்லாமே அந்த இரவுல செஞ்சு முடிச்சிருங்க. பகல்ல செய்ய தேவையில்லை. இப்ப நாளைக்கு பகல்ல செய்யுங்க, ஏன்னா அது நாளைக்கு 20வது நோன்பு தானே. நாளைக்கு மகரிபை முடிச்சுட்டா இஃப்தார் நாளைக்கு இஃப்தார் ஆரம்பம்ல, அப்ப 21 ஸ்டார்ட் ஆயிருச்சு. இஃப்தாரை முடிங்க, முடிச்சுட்டு மகரிபை தொழுவுங்க. தொழுதுட்டு டீயை சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நான் சொன்ன இந்த திக்ருகளை எல்லாம் இரவு நேரத்தில் பண்ணுங்க. இப்ப நாளைக்கு ஒற்றைப்படை நாளைக்கு தான் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஓதுற திக்ரு துவாவுக்கெல்லாம் 83 வருஷம் 4 மாசமா செஞ்சுக்கிட்டே இருந்தா அவ்வளவு நன்மை கிடைச்சு போயிருக்கு. இப்ப சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தடவை ஓதணும் இல்லையா, அதை நாளைக்கு நைட்டு ஓதுங்க. 21வது நோம்பு டேல நோம்பு வச்சிருப்போம்ல, அப்ப தேவை ரிலாக்ஸ் ஆகிக்கங்க. அதான் ஓதியாச்சு நைட்டு, அந்த பகல்ல ஓதுறது நைட்டு ஓதியாச்சு முன்கூட்டியே. மீண்டும் அடுத்த நாள் 23வது நைட்டு வருது பார்த்தீங்கன்னா, அப்ப ஓதிக்கங்க. பகல 23வது நோம்பு அப்ப ரிலாக்ஸ் ஆகிக்கங்க. இடையில இந்த 22, 24, 26 ஈவன் நம்பர் வருது பார்த்தீங்கன்னா, அதுல நீங்க என்ன பண்ணுங்க, பகல் நேரத்தில் வச்சுக்கங்க. நான் சொல்றது புரியுதா? பெண்களுக்கு புரியுதா இல்லையாமா? புரியுது இல்ல? அப்ப ஒற்றைப்படையான இப்படி வச்சுங்க, ஒற்றைப்படையான இரவுல நான் சொல்லி கொடுத்த துவா திக்ருகளை எல்லாம் நீங்க அந்த இரவுலையே செஞ்சிருங்க. விடிஞ்சு வர பகல்ல தேவையில்லை. இப்படி நினைச்சீங்க நன்மையை செஞ்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தடவை சொன்னோம்னா கடவுளுடைய அளவு பாவங்கள் மன்னிக்கப்படுது. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். மெதுவா செஞ்சீங்கன்னா, வேகமா செஞ்சா 5 நிமிஷத்தை செஞ்சுட்டு போயிடலாம். சுப்ஹானல்லாஹ்னு 100 தடவை ஓதுனோம்னா ஒன்று 1000 நன்மை கிடைக்குது, இல்லைன்னா 1000 பாவங்கள் அழிக்கப்படுது. இதே அந்த ஒற்றைப்படை இரவுல செஞ்சிருங்க. எல்லா நாளும் செய்யுங்க, ஒற்றைப்படையில மட்டும் எல்லா நாளும் செய்யுங்க. ஒற்றைப்படையான இரவுல மட்டும் இரவுல செய்யுங்கிற, பகல்ல வேண்டாம். ஏன்னா அந்த நைட்ல நமக்கு அமல் கிடைச்சு போறோம்ல. அதே மாதிரி சூரத்துல கவுக்கூடிய ஆரம்ப 10 வசனங்களை ஓதுறது, அதை செய்யலாம். வேற என்ன திக்ரு சொல்லுங்களே பார்ப்போம். சரி, டைம் ஆகும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி ஒரு இதா நஃப்ஸிஹி சொன்னமா, அதை ஓதலாம். இரவு நேரத்தில் ஓதக்கூடிய ஆமன ரசூல் ஓதலாம். அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க அதை செய்யலாம். அல்லாஹும்ம அன்த ரப்பி சய்யிதுல் இஸ்திக்ஃபார் அதை எடுத்து ஓதலாம். அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான 4 சொற்கள் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அதை ஓதலாம். சொர்க்கத்துடைய கருவூலமான லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதை ஓதலாம். வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிற அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத வ அஸீலா அதை ஓதலாம். அது என்ன, அதுக்கப்புறம் என்ன, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல் அலீம் அதை ஓதலாம். ஆயத்துல் குர்சிங்கிறாங்க. ஆயத்துல் குர்சியை பொறுத்தவரைக்கும் இஷாவுக்கு ஓதிடலாம், அது இரவுல தான் வருது. ஃபஜ்ருக்கு ஓத முடியாது, அது வைகரை ஆயிரும். இஷாவுக்கு ஓதலாம், தூங்குனா ஓதலாம். சரி, ஒரு 10 நிமிஷம் தூங்குற மாதிரி தூங்கி ஆக்ட் பண்ணி ஒரு ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு
குகைவாசிகள் மாதிரி ஒரு 10 நிமிஷம் தூக்கிட்டு எழுந்திரிங்க, சரியா? அதை ஓதலாம், அந்த அமல்கள் கிடைச்சி போயிரும்ல. தென் சலவாத் மெயின் சலவாத் ஒரு 10 தடவை எடுத்து ஓதுங்க. இது எல்லாத்தையுமே எண்ணிக்கை அடிப்படையிலானதா, எண்ணிக்கை அடிப்படையில் ஓதிருங்க. மீதி எல்லாம் சும்மா எப்பயாவது ஓதிக்கிட்டே இருங்க. ஒரு 2 ரக்காத் தொழுது 5 நிமிஷம் உட்காந்துருக்கீங்களா, ஒரு 10 தடவை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அடுத்த தடவை 2 ரக்காத் தொழுது முடிச்சாச்சு, ஒரு 10 தடவை சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு சுப்ஹானல் அலீம். அடுத்த 2 ரக்காத் சலாம் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் கேப் விடுறாங்க, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா ஒரு 10 தடவை. 10 தடவைன்னு இல்லை, இத்தனை தடவை உங்களுக்கு எவ்வளவு இலகோ அதை ஓதுங்க. அப்ப நன்மை எங்க போகும் பாருங்க. அந்த இரவுல செஞ்சது ஏதோ ஒன்று அமைய போதில்ல, ஒற்றைப்படை இரவா ஏதோ ஒன்று இருக்குது இல்ல, 5லேயுமே செஞ்சீங்கன்னா பல்கா அடிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி நன்மைய? இப்படி ஒரு இபாதத்தை வச்சுக்கிறேங்க, சரியா? செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப ஈவன் 22வது நோம்புல பகல்ல செய்யுங்க, மீதி 23வது நோம்பா அந்த ஒற்றைப்படையிலே செஞ்சுட்டு பகல்ல செய்ய தேவையில்லை. புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். தெரியாதவங்க சந்தேகத்தை கேட்டுக்கோங்க உங்களுக்குள்ள. அது லைஃப்ன்ற மாதிரி தான் தகவல், லைஃப் தான் அது. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, நல்ல அர்த்தம் உள்ளது. சும்மா அதை கேட்கணும்னா கேளுங்க. அது சுன்னத்தா ஆகுமா அப்படின்னா அதை எல்லாரும் ஓதிக்கிட்டு தான் இருந்தோம். பட் கடந்த 2 ஆண்டுகளில் சர்ச் பண்ண பொழுது தான் ஒரு 2 ஹதீஸ் லைஃப்னு நமக்கு புதுசாக கிடைச்சிச்சு. ஒன்று லைலத்துல் கத்ரில் ஓதக்கூடிய இந்த துவா, இன்னொன்று என்னது இஃப்தார பேரிச்சம்பழத்தை கொண்டு தான் திறக்கணும்னு இருக்குல்ல, அப்படி இல்லை, ஹதீஸ் இருக்குது. அதுவும் லைஃபான ஹதீஸ்னு புது தகவல் கிடைச்சிச்சு. ஆனால் எப்படி வேணாலும் நீங்கள் திறந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக கிடைச்ச தகவல்கள். சரி, அது இந்த மாதிரி அமல்கள் செஞ்சுங்க. அமல்கள் தான் முக்கியம், சரியா? அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏறக்குறைய 12 to 3 வந்து உங்களுக்கு ஷெடியூல் போட்டிருக்கிறாங்க பயான்லாம். ஸோ ரொம்ப ஒரு லேசி ஆகிடாமல் அந்த இபாதத்தில் கவனத்தை விட்டுறாதீங்க. பயானில், கேள்வி பதிலில், இபாதத்துகளில் அப்படி செஞ்சோம்னா நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சரியா? அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மைகளை தந்தவனாக. நல்லா கவனிங்க, இது கூட நமக்கு இறுதி ரமணானாக இருக்கலாம். அதுதானே உண்மை, யதார்த்தம். அடுத்த ரமணானுக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது, யாருக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது. கிடைக்கிற காலத்தே பயிர் செய்வாங்க இல்லையா, அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னது தான். நீங்கள் 2 விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறீங்க, ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. அதில் அலட்சியமாக நம்ம ரொம்ப இருந்துகிட்டு இருக்கிறோம். இபாதத்தில் எங்கேயுமே ஒன்றுமே இல்லை. இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லான்னு அதை ஒரு 100 தடவை நீங்கள் செய்யலாம் இரவுலையே, ஒற்றைப்படையான இரவுகளில். அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ், சரியா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.